அன்புள்ளம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான நாள், வாரத்தின் துவக்க நாள், திங்கட்கிழமை. பனி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிக்கிற நாட்கள் நெருங்குகிறது. தைப்பொங்கல் நம்மளை நோக்கி வருகிறது. இந்த நல்ல நாளில் எங்கள் மங்கள விநாயகர் நகர் அந்த கோவிலில் தினமும் தவறாமல் யாரானும் ஒருத்தர் அவங்களுடைய கட்டளையை கொடுத்து அந்த பகவானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பிச்சிட்ருக்காங்க. அதில் அக்கம்பக்கத்தில் இருக்கிற தெருக்கள், நியர்பை ஸ்ட்ரீட், அங்கேயும் இருந்தும் டாக்டர்ஸு, பெரிய பெரிய வேலையில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் கோவிலை நிறைய அவங்களால முடிஞ்ச கைங்கரியங்கள் பண்ணி அந்த டெய்லி பிரசாதத்துக்கு தொய்வே இல்லாமல், ஆனால் ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் அவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாங்க. உண்மையிலே அந்த செய்கின்ற செண்பகவல்லி மாமி, அந்த வைத்தியநாதன் மாமா, அவங்களுடைய பொண்ணு ரோகிணி எல்லாருமே ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி அந்த கோவிலுக்காக எல்லாமே நல்ல சிறப்பாக பண்ணுறாங்க. நியூ இயர் அன்னைக்கு சில பேர் அவர் பிள்ளையாருக்கு வெள்ளியில் பட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தலையில் கிரீடம் மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க. கழுத்தில் போடுற நெக்லஸ் மாதிரி சில பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. புது துணிகள், அவருக்கு கட்டுற வேஷ்டி எல்லாமே கான்ட்ரிபியூஷன் கிடச்சிருக்கு, ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதை நல்ல அலங்காரம் பண்ணி நல்ல பிள்ளையாருக்கு நிறைய பெரிய பெரிய மாலைகள் டெய்லி கிடைக்கிது. நல்ல பகவானை எல்லாருமே ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கடவுளுக்கு பிரசாதம் செய்யறதுக்கும் அந்த தேங்காய் பழம் உடைச்சி அந்த இது பண்ணுறதுக்கும் நிறைய உதவி பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு கோவிலில் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுனால அந்த பிள்ளையாருக்கு வேண்டிய எல்லாமே ரெகுலராக கரெக்டாக பூ, மாலை, அந்த நைவேத்தியம் எல்லாமே நல்ல சிறப்பாக செய்து தராங்க. இந்த வருஷம் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ எல்லாருமே அந்த பிள்ளையாரோட அனுகிரகத்தை வாங்கிக்கங்க. அதே சமயம் வருகின்ற வருடங்கள்லையும் இல்லை நடுவில் சங்கடகர சதுர்த்தி, அது எதுனாலும் நீங்கள் கோவிலில் கொடுத்து சதர் தேங்காய் போடுறது, அதே சமயம் நைவேத்தியத்துக்கு கொடுக்கறது, உங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே நீங்கள் எங்கள் கோவிலில் நீங்கள் நல்லா செய்துக்கலாம். மாமா ரொம்ப ஸ்ரத்தையாக எல்லாருடைய நட்சத்திரம், அவங்களுடைய கோத்திரம் எல்லாம் கேட்டு, பேரெல்லாம் கேட்டு நல்லபடியாக செய்வாங்க. என்னுடைய பதிவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். எங்கள் கோவிலை பற்றின முக்கியமான செய்திகள் உங்களுக்கு நிச்சயமாக ரீச் ஆகும். நான் யார் இப்போது சமீபத்தில் கோவிலுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணுறேன் நிச்சயமாக. ஸோ எல்லாருமே நல்ல கடவுளோட ஆசிகளையும் அனுகிரகத்தையும் பெறணும்னு நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு என்னுடைய இந்த பதிவை முடிக்கிறேன். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். Thank you.